ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஐடி மட்டும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 88 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 20,453 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 83,409 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 287 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 56,999 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 460 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 45 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 38,879 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 2,763 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 1,542 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் பார்க்கும்போது லாஸ்ட் மார்க்கெட்டில் மெட்டல், சிமெண்ட், ஃபார்மா, ஆட்டோ, கன்சூமர், எனர்ஜி, டெக்னாலஜி இதெல்லாம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதர் செக்டர் சர்வீஸ், பிஎஸ்சி, இன்ஃப்ரா, ரியாலிட்டி, பிஎஸ்சி பேங்க், பேங்கிங், ஃபினான்ஸ் இதெல்லாமே ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாதி செக்டார் வந்து பாசிட்டிவும் பாதி நெகட்டிவ் ட்ரெண்ட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸோட சேல்ஸ் அப்டேட் எல்லாமே வந்துருந்துச்சு. பெருசாக இல்லை, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட சேல்ஸ் எல்லாமே போராக இருந்துச்சு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா சேல்ஸ் நல்லா இருந்துச்சு. எம்ஜி மோட்டர்ஸோட சேல்ஸ் நல்லா இருந்துச்சு. மாருதி சுசுகி ஓவராலாட்டு பார்க்கும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் மினி செக்மெண்ட், ஸ்மால் செக்மெண்ட் பிரித்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் செக்மெண்ட்லாம் சுத்தமாக இல்லை. ஹை அண்ட் கார்ஸ் தான் விற்றுருக்குது. டாடா மோட்டார் சேல்ஸ் டோட்டலி எஃபெக்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10% சேல்ஸ் அடி வாங்கியிருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஹீரோ மோட்டார் ஃப்ளாட் பாசிட்டிவ். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃப்ளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் மோட்டரும் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. அசோக் லைலாண்ட் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக மாருதி சுசுகி 1.5% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. இது ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் நீங்கள் கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நிறைய ஸ்கேம் கமெண்ட்ஸ் வருது. அதுக்கு யாருமே ரிப்ளை பண்ணாதீங்க. நானும் பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணி விட்றேன், ரிப்போர்ட் பண்ணி விட்றேன் முடிஞ்ச அளவு. ஆனால் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் வருது. அது வராமல் இருக்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணி அதாவது அந்த கமெண்ட் போடுறாங்க, அவங்கள ரிப்போர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி அந்த கமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணால் கூட வேறு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. பட் பெட்டர் வந்து அதை தவிர்க்க முடியாது. மோஸ்ட்லி ஓரளவு டெவலப்பான சேனல்ஸ் எல்லாமே இது மாதிரி கமெண்ட்ஸ் வருது, நானே பார்த்துருக்குறேன். ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு தயவுசெய்து யாரும் ரிப்ளை பண்ண வேண்டாம். அதை முடிஞ்ச அளவு நீங்களே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணி விட்ருங்க அந்த கமெண்ட்டை. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு யாரும் ரிப்ளை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்கை பற்றி கேட்டிருந்தீங்க. கர்நாடகா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டர் டு அவாய்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ மெச்சூரிட்டி ஆஃப் த ட்ரெடிஷனல் டேரக்டர்ஸ் பை ஃபைலிங் எ கேஸ் அகேன்ஸ்ட் மீடியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு இஷ்யூவே கிடையாது சொல்லப்போனால். இதெல்லாம் ஒரு ஷார்ட் டைம் இஷ்யூ தான். இதெல்லாம் அந்த மீடியாவில் வந்த பிரச்சனை. அது கர்நாடகா பேங்கை பற்றி ரூமர் கிரியேட் பண்ணதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அந்த சேனல் மேலே வந்து ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரி நியூஸ் போடாதீங்க அந்த பேங்கை பற்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது. மெயின் இஷ்யூ என்னென்னா, இப்போ அந்த எம்டி அண்ட் சிஓ வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போனாங்க. போர்டுக்கும் சிஓக்கும் இருந்த பிரச்சனை அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஷார்ட் டைம் பிரச்சனை தான். என்னென்னா ஆர்பிஐ வந்து எல்லா பேங்குக்குமே சிஓ அப்பாயிண்ட் பண்ணுறது ஆர்பிஐயோட அப்ரூவல் இருக்குது. ஆர்பிஐயோட அப்ரூவல் வேணும். இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா இருந்த சிஓ எக்ஸிட் பண்ணிட்டு போனதுக்கு பதிலாட்டி இப்போ ஒரு இன்ட்ரீம் எம்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து விரைவில் அப்ரூவல் கொடுக்குறதாட்ட ஒரு நியூஸ் வந்துருக்குது. ஸோ கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா 195ல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் என்னோட ஒப்பீனியன் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா இன்னும் நெகட்டிவ் ட்ரெண்ட் போகலாம். அதனால ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தான் இண்டஸ்இண்ட் பேங்கும். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸும் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. மேபி என்னோட ஒப்பீனியன் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் ரேஞ்சில் இருந்தாலும் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்க முடியாது, எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. இதுவும் இன்னைக்கு 3% விழுந்துருந்துச்சு. அதுக்கு ரீசன் வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் பண்ணது. அது ஒரு 15% டவுன் சைட் போகும்னு சொன்னாங்க. அந்த பேசிஸில் தான் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு விழுந்துச்சு. பட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான பேங்க் தான் என்னோட ஒப்பீனியன். இதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ப்ரோ என்ட்ரி கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. பட் ரைட் டைமானு கேட்டிருக்கீங்க. பட் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறது ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலாம், மேலே கூட போகலாம். ஸ்லோவாக 1-2 பிக் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்ஸ் சொதப்பிச்சுனா இன்னும் டவுன் ட்ரெண்ட் போகும். அதனால 1-2 யூஸ் பண்ணிக்கோங்க இண்டஸ்இண்ட் பேங்க்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசிசி லிமிடெடை பற்றி ஒரு நண்பர் ரொம்ப நாளாக கேட்டிருக்காராம். நான் வந்து ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கேட்டிருந்தாரு. அதனால நான் வந்து அனாலிசிஸ் பண்ண டைம் எடுக்கும். பட் நான் இப்போதைக்கு அதை பார்த்தேன். வேல்யூஷன் வந்து 15 டைம்ஸ் தான் பி இருக்குது. 1940 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. 52 வீக் லோலேருந்து ஒரு 200 பக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஹை பார்த்தீங்கன்னா 2844 ரூபா. இது அதானி குழுமத்தோட பங்கு தான். சிமெண்ட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட்ஸ் அதை செல் பண்ணுறது. புக் வேல்யூ கிட்ட டபுள் மடங்கில் ட்ரேட் ஆகுது. ஆனால் இதில் இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்குது, கம்பெனி டெட் ஃப்ரீ. பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் போர் சேல்ஸ் க்ரோத்து, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் லாஸ்ட் 3 இயர்ஸில் வீக்காக தான் இருக்குது. பட் நான் இன்னொரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேரை பற்றி அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்க்கணும். அதை பார்த்துட்டு நான் செக் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள் ஏசிசியில்.
ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அசோக் லேலாண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 நான் கன்சிடர் பண்ணேன். பட் இப்போ 23 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். 20 PE கீழே அட்லீஸ்ட் ஒரு 70 PE 16 PE அப்படி வரும்போது தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் 130 120 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணது இப்போ 250 மேலே இருக்குது. என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 to 16 PE இருக்கும்போது தான் இதில் ஆப்பர்ச்சுனிட்டியாட்டு நான் பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா வச்சுட்டு மற்ற ஆட்டோமேட்டிக் ஸ்டாக்ஸான அந்த டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார் காப்புக்கு இப்போ கொஞ்சம் மேலே போயிடுச்சு. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஹீரோ மோட்டார் காப் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வந்து அதில் யூஸ் பண்ணுங்கள். டாடா மோட்டார்ஸ் மட்டும் தான் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் இருக்குது. நெஸ்லே இந்தியா பார்த்தீங்கன்னா நியூ மேகி நூடுல்ஸ் வந்து அவங்களோட சனந்த் அந்த பிளான்ல வந்து கொண்டு வராங்க. நியூ ப்ரொடக்ஷனை வந்து சனந்த் ஃபேக்ட்ரியில் 105 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 20,300 டன்ஸ் பெர் ஆனம் ஃபினான்ஷியல் 26 வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நியூ மேகி நூடுல்ஸ் ப்ரொடக்ஷனை அவங்களோட சனந்த் ஃபேக்ட்ரி குஜராத்தில் கொண்டு வராங்க. இது நெஸ்லே இந்தியா கொடுத்த அப்டேட்டு. பெப்சிகோ கொடுத்த அப்டேட்டு, இந்தியாவில் வந்து சாக்ஷி வர்மா மேனனை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டைரக்டர் அவங்களோட ஃபுட் பிஸ்னஸுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெப்சிகோ வந்து லேஸு, குர்குரே, அங்கிள் சிப்ஸு, குவர்க்கர், சீட்டோஸ், டாரிட்டோஸ் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் பிஸ்னஸுக்கு பெப்சிகோ இந்தியன் பிஸ்னஸுக்கு சாக்ஷி வர்மா மேனன் வந்து மார்க்கெட்டிங் டைரக்டர் அவங்களோட ஃபுட் பிஸ்னஸுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஐசிசி ப்ரூடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி விரைவில் ஐபிஓக்கு வந்து அந்த டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அந்த பேப்பர்ஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. 10,000 கோடி ஐபிஓ பியூர் ஆஃபர் ஃபார் சேல் தான். பிரிட்டிஷ் ஜேவி பார்ட்னர்ஸ் தான் அந்த ஆஃபர் ஃபார் சேலை ஈடுபட போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஐசிசி ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஐசிசி ப்ரூடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 2% விழுந்துருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது துபாய் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கிற என்பிடி பேங்க் வந்து இதில் மைனாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் அக்யூசேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனால் பேங்க் தரப்பில் வந்து அதை மறுப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ துபாய் கவர்மெண்ட் ஓன்டு என்பிடி பேங்க் பிஜேஎஸ்சி அவங்க வந்து இதில் மைனாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் அக்யூசேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேசிஸில் இந்த பங்கு விழுந்திருக்கு. ஹியூண்டாய் கிரெட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயோட கிரெட்டா வந்து ஜூன் 2025 ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் காராக இருந்திருக்கு இந்தியாவில். ஸோ கிரெட்டாக்கு ரைவல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. கிராண்ட் விட்டாரா மாருதி சுசுகியோட, செல்டாஸ், கர்வ் டாட்டாவோடது, அர்பன் குரூசர் ஹைப்ரிட்ங்கிறது டொயோட்டாவோடது, எலிவேட் குஷாக், டைகோன், அஸ்டருங்கிறது எம்ஜியோடது. ஸோ ஓவர்லாட் இந்த கார் எல்லாமே உங்களுக்கு ரைவல்ஸாக இருந்தாலும் ஹியூண்டாய் கிரெட்டா தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங்காக இருக்குது. மிட் சைஸ் எஸ்யூவியில் 15,786 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்குது. ஸோ இது வந்து ஹியூண்டாயோட எஸ்யூவியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹீரோ மோட்டார் காப் பார்த்தீங்கன்னா விடா VX2 அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி அது வந்து 7 கலர்ஸில் அவைலபிள், 2 வேரியண்ட்டு, ஒன்று VX2 ப்ளஸ், இன்னொன்று வந்து VX2 Go இப்படி இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ VX2 ப்ளஸ் வந்து 7 கலர்ஸில் அவைலபிள், VX2 Go வந்து 5 கலர்ஸில் அவைலபிள். கிட்டத்தட்ட ப்ளூ, ஒயிட்டு, ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, பிளாக் அண்ட் ஆஷ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 59,000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்திருக்குது. பட் நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது அது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோரமண்டல் இன்டர்நேஷனல், இது வந்து முருகப்பா குழுமத்தோட கம்பெனி. இவங்க வந்து NICL இண்டஸ்ட்ரீஸில் வந்து சில ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. NICLங்கிறது ஒன் ஆஃப் த லிஸ்டட் என்டிட்டி, அக்ரோ கெமிக்கல் செக்டரில் இருக்கிற கம்பெனி. அதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் வந்து ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓவர்லாட்டு 53%, 820 கோடிக்கு இந்த அக்யூசிஷன் நடக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மோட்டிலால் ஓசரோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1.5 lakh crore ரீச் பண்ணியிருக்கு, அந்த மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கு. CAGR growth 2020 பார்க்கும்போது 34% இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் க்ரோத்னு சொல்கிறான். கஸ்டமர் பேஸும் 79 lakh இன்வெஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க, 95 lakh போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓசல் அசட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. LICயோட இன்வெஸ்ட்மெண்ட் NSEயில் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 6 மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனிஸில் அவங்களோட ஹோல்டிங்ஸும் அதிகரிச்சிருக்கு. LIC மட்டுமே NSEயில் 10.7% ஸ்டேக் வச்சுருக்காங்க. 63,374 கோடி ஒர்த் ஆஃப் ஸ்டேக் வச்சுருக்காங்க. இல்லை ITC, HDFC பேங்க், SBI, லார்சன் அண்ட் டியூபோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா LIC அதிகமான ஸ்டேக் வச்சுருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உட்பட இல்லை அதிகமான ஸ்டேக் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஹியூண்டாய் மோட்டார்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொத்துன்னு 5% விழுந்து 2,124 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஸோ ஓவர்லாட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டே லாஸ். ரீசன்ட் டேஸில் தான் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. இருந்தாலும் வந்த சேல்ஸ் அப்டேட்டு, சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கோவிந்தா வச்சு, ஷேர் ப்ரைஸும் 5% கோவிந்தா. ஸோ இது வந்து என்கிட்ட கிடையாது, நிறைய பேர் கன்சிடர் பண்ணியிருந்தீங்க. IPO ப்ரைஸும் தாண்டி போச்சு, வசமாக எஸ்கேப் ஆயிருங்க. இப்போதைக்கு காரோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்டாக் வந்து இப்போதைக்கு பெருசாக மேலே போகிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் நான் இப்போதைக்கு இதில் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்காமையும் இருக்கிறேன். இந்தியாவோட டயர் எக்ஸ்போர்ட் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபினான்ஷியல் 25ல் 25,051 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி
ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணும்போது 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 24ல் 23,773 கோடியாக இருந்துச்சு, இப்போ 25,051 கோடியாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் எஸ்டிமேட்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 1,00,000 கோடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட் வந்து 20,000 கோடியை தாண்டி இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா டயர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பாரத்தில் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிட்டோட போர்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ஜூலை 5ஆம் தேதி போர்ட் மீட்டிங் வச்சுருக்கிறாங்க. அவங்களோட ஃபைனல் டிவிடெண்டுக்கான டேட்டை வந்து ரீஷெடியூல் பண்ணுறதுக்கு வேண்டி 50 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீஷெடியூல் பண்ணுறதுக்கு வேண்டி போர்ட் மீட்டிங் வச்சுருக்கிறாங்க. இது பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. பாரத் ஃபோர்ஜ் வந்து 746 கோடிக்கு ஏஏஎம் இந்தியா மேனுஃபேக்சரிங் அதை வந்து அக்விசிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 746 கோடிக்கு இது பாரத் ஃபோர்ஜ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து புதுசாக எடுக்கிறாங்க நிறைய பேர். சில பேர் சாணக்கிய மாட்டு செகண்ட் ஹேண்ட்லேயும் எடுப்பாங்க. ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன் கேளுங்க. டெல்லியில் இந்த ஃபியூல் பேனு நடைமுறைக்கு வந்திருக்குது. நிறைய பேரோட கார்ஸ் வந்து போலீஸ்காரங்க பறிமுதல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அது இல்லாமல் ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் வந்து நீங்கள் டீசல் கார் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது 10 வருஷம் யூஸ் பண்ண டீசல் கார் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் 15 வருஷத்துக்கு மேலே இருந்துன்னா அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ரொம்பவே வீக்காக இருக்குது. அந்த பேசிஸில் அங்குள்ள கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து அவரோட நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஐ திங்க் வருண் விக்னு நினைக்கிறேன், வருண் விஜின்னு சொல்கிறாங்க. அவர் 2015 மெர்சிடிஸ் பென்ஸ் ML 350 அப்படிங்கிற ஒரு காரை 84 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்போ இந்த பேன்னால அந்த காரை விற்றாகணும். ஏன்னா இது வந்து டீசல் ஆர் பெட்ரோல் கார் ஏதோ ஒன்று. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா விற்றாகணும். இப்போ அதை ஜஸ்ட் 2.5 லேக்கு விற்றுருக்காரு. 84 லட்சம் எங்கே இருக்குது? 10 வருஷத்தில் அந்த காரை 2.5 லட்சத்துக்கு தான் விற்றுருக்காரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போலாம் செகண்ட் ஹேண்ட் கார்ஸே நல்ல கார் கிடைக்குது, அதை வாங்குறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். 84 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 2 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அவரோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வோல்டாஸ் பார்த்தீங்கன்னா 265 கோடிக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்திருக்கு ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ்லேருந்து, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ்லேருந்து. ஸோ மோஸ்ட்லி டாடா ஸ்டீலுக்கு வந்துருந்துச்சு, நிறைய கம்பெனிஸுக்கு வந்துருந்துச்சு, மஹிந்திரா ஹாலிடேஸா நிறைய கம்பெனிஸுக்கு வந்துட்டு இருக்குது. பட் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டே வாங்கிடுவாங்க. ஸோ இது வந்து வோல்டாஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது, யூகே நெதர்லாண்டு. ஸோ அதை வந்து க்ரீன் ஸ்டீல் ஆட்டு மேனுஃபேக்சரிங்கை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாட்டு சொல்கிறாங்க நாங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு சொல்லி. ஸோ இது வந்து சந்திரசேகரன் தான் அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. NMDC வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல் பிளாக்ஸு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் ப்ரெசன்ஸையும் அவங்க எக்ஸ்பேண்ட் குளோபல் லெவல்லையும் அக்யூசிஷனை எதிர்பார்க்குறாங்க க்ளீன் எனர்ஜி செக்டாரை வந்து கொண்டு வரதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா NMDC வந்து இந்த அப்டேட்டை சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாக்ஸ்கான் இந்தியாவிலையும் ஒரு பக்கம் முதலீடு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஃபாக்ஸ்கானோட சைனீஸ் இன்ஜினியர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க கால் பேக் பண்ணுறாங்க. சைனீஸ் குறிப்பாட்டு ஏன்னு பார்க்கும்போது இந்தியாவில் ஆப்பிள் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது சைனீஸ் மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால இந்தியாவில் இருக்க இன்ஜினியர்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 சைனீஸ் இன்ஜினியரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வந்து ரீகால் பண்ணியிருக்காதாட்ட அப்டேட் வந்திருக்குது. ஏன்னா இப்போ iPhone 17 ரேம்ப் அப் பண்ணுவாங்க, அதோட ப்ரொடக்ஷன் அதுவும் ஃபாக்ஸ்கான் இந்தியாவில் ரேப்பிடாக எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு தமிழ்நாடுலாம் மேஜராட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து சைனாக்கு வைத்தறிச்சல் உண்டாக்குனதுனால சைனீஸ் இன்ஜினியர் ஒரு 300 பேரை வந்து பார்த்தீங்கன்னா கால் பேக் பண்ணியிருக்காதாட்ட அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் சிமெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பாட்டு JK லக்ஷ்மி சிமெண்ட், அல்ட்ராடெக்ஸ், ராம்கோட், தால்மியா இதெல்லாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். சில ஸ்டாக்ஸ்லாம் 50 டிகிரி ஹை டச் பண்ணியிருக்குது. ரூரல் ஹவுசிங் செக்மெண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து அதிக அளவில் ஸ்பெண்டிங் பண்ணுறது, அந்த பேசிஸில் டிமாண்ட் இருக்கிறதுனால அந்த சிமெண்ட் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.